நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை. கடகம், சிம்மம், கன்னியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். விரய குருவால் செலவுகள் அதிகரித்தாலும் அவருடைய பார்வைகள் 4, 6, 8 இடங்களுக்கு கிடைப்பதால் உடல்நிலை சீராகும், நெருக்கடிகள் விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், தாய் வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். பூசம் சனி வக்ரம் உள்ள நிலையில் அங்கு ராகு இருப்பது சோதனைகளை உண்டாக்கும். ஆனால் குரு பார்வையால் முயற்சிகள் வெற்றியாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், வாய்ப்புகள் தேடி வரும். ஆயில்யம் புதன் சாதகமாக இருப்பதால் பணவரவுகள் அதிகரிக்கும், சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 12ஆம் இட சுக்கிரன் செலவிற்கேற்ப வருமானத்தை தருவார், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும், பொன் பொருட்கள் சேரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் நவகிரக. அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம் ஜென்ம ராசிக்குள் கேது சூரியன் இருப்பதால் எதிலும் நிம்மதியற்ற நிலையும் மன அழுத்தமும் இருக்கும், செயலில் தடுமாற்றம் ஏற்படும், என்றாலும் குருவால் வருமானங்கள் அதிகரிக்கும். பூரம் விரயஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் நினைத்தது நடக்கும், வருமானம் அதிகரிக்கும். 3, 5, 7ஆம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் எடுக்கும் வேலைகளை முடிப்பீர்கள். உத்தரம் 1ஆம் பாதம். ராசிக்குள் சூரியன் கேது இருப்பதால் 2இல் செவ்வாய் உடன் இருப்பதால் உடல், மனம், குடும்பம் என நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம். ஆனாலும் லாபத்தில் குரு சுக்கிரனால் தொழிலில் முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கும், அனைத்தையும் சமாளிக்கும் சக்திகள் உண்டாகும். இந்த வாரம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் உதிக்கும் சூரியன். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் கூடும், அரசு வழியில் சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படும், புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அஸ்தம் சத்ருஜயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும், உடல் பாதிப்பு மறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை 1, 2 பாதங்கள். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயால் எதிலும் அவசரமும் வேகமும் இருக்கும், வீண் செலவுகளை சந்தரிப்பதால் புதிய முயற்சிகளில் நிதானம் அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வராக பெருமாள்.